ஹலோ கைஸ், இன்னைக்கு கல்டிவேஷன் மான்வாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே டாக்டர் கேவும் சாங் கிட்ட நம்ம ஹீரோவை பிடிக்க சொல்கிறாரு. ஆனால் சாங் மூவை பற்றி அங்கே கேட்குறான். ஆமாம் மூ, அவள் எங்கே போனா? உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை பற்றி நீ தெரிஞ்சிக்காம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். அங்கே வரும்போது அங்கே பயங்கரமான வேகத்தோட ஃபயர் அட்டாக் தாக்கிங்கன்னு சொல்கிறான். நீ யாராயிரு என்னவாயிரு, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஒன்ஸ் நீ இந்த ஏரியாவுக்கு வந்துட்டியா கண்டிப்பாக உன்னோட கதையும் இங்கேயே முடிய போகுது அப்படின்னு ஆளு நம்ம லீ மேலே தாக்குறான். ஆனால் லீக்கு அங்கே எதுவுமே ஆகலை. பண்ண அட்டாக்கும் அப்படியே ஷீல்டு மேலே பட, இதனால சாங் ரொம்ப ஷாக் ஆகுறான். டாக்டர் இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் எபிலிட்டியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. சாங் நீ பாத்தியா, அந்த பையன் கிட்ட டிஃபென்சிவ் டைப்பான எபிலிட்டி இருக்கு. இந்த விஷயம் தான் எனக்கும் வேணும், சீக்கிரமா கதையை முச்ச விடு. உன்கிட்ட டிஃபென்சிவான எபிலிட்டி இருக்கோ? ஆனா சரி பார்க்கலாம், உன்னால எவ்வளோ நேரத்துக்கு நான் பண்ற ஒரு பஞ்சையும் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு. இதே மாதிரி பயங்கர வேகமா அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி அவனோட பவர் முன்ன இருந்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கு. இவன் அந்த ஷீல்டை உடைய ஆரம்பிக்க லீசன் இப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றான். இப்போ இவன் பயன்படுத்துற இந்த டெக்னிக் இருக்குல்ல, நம்ம ஹீரோவோட போன வாழ்க்கையில குன்லின் ஃபயர் சாக் அப்படின்னு ஒரு சாக் இருந்துச்சு. அங்க ஃபிளேமிங் காட் ஃபிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபிஸ்ட் தான் இந்த டெக்னிக்கே. அங்க இதனால அவன் யோசிக்கிறான், இந்த மாதிரி டெக்னிக்கை இவன் எப்படி கத்துக்கினானு, இந்த மாதிரி பவர்ஸையும் இவன் வச்சிருக்கானா, கண்டிப்பா டியா நாங்க தோக்கடிக்க முடியும். அங்க சாங்கு ஷீல்டை உடைக்கணும்னு சொல்லி திரும்ப ஆளு தாக்கிங்கன்னு இருக்கான். கடைசியா ஒரு பஞ்ச் அடிக்கிறான், அதனால அந்த ஷீல்டும் உடையுது. ஆனா லீக்கு எதுவுமே ஆகல. ஆளு வெறுமா கையை வச்சு அப்படியே பிடிச்சிடறான். நீ பயன்படுத்துற இந்த ஃபிளேமிங் ஃபிஸ்ட் காட் டெக்னிக் இது ரொம்ப ரஃபா இருக்கு. உண்மையிலேயே இந்த ஃபிளேமிங் ஃபிஸ்ட் காட் டெக்னிக் இருக்குல்ல, நார்மலா ப்ரூட்டலான ஃபோர்ஸை வச்சு எப்பயுமே இந்த டெக்னிக்கை பயன்படுத்த மாட்டாங்க. லீசன் இப்படி சொல்லிங்கனே பயங்கர வேகமா சவாடை வச்சு தாக்குறான். அத்த செகண்டே சாங் அங்க மறைஞ்சு போயிடறான். ஆமா என்ன இவன் மறைஞ்சு போயிட்டானா? அங்க நல்லா உத்து பார்க்கும்போது பின்னாடி ஒரு வளையமோ அங்க கிரியேட் ஆகுது. ஆனா லீசனுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா இது தெரியாத சாங்கு அவ்வளவுதான் இவன் காலி அப்படின்னு சொல்லி வெளியில வரான். அத்த செகண்டே லீசன் அங்க காணோம். ஆமா இவன் எங்க சடனா போனா? லீசன் பயங்கர வேகமா இதை ஒரு வாய்ப்பை வச்சு மொத்தமா முச்சிடலான்னு வரான். ஆனா இப்பயும் ஆளு தப்பிக்கிறான். அங்க சாங்க்கு சுத்தமா ஐடியா இல்ல எப்படி லீசன் கிட்ட இந்த அளவுக்கு அதிகமா எபிலிட்டி இருக்குன்னு. ஏன்னா ஆளு ஃபயர் ஆட்ரிபியூட், பேரியர் இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் அவன் பயன்படுத்துறான். இப்பயும் டெலிபோர்டேஷனுக்கான அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்தி பயங்கர வேகமா மறைஞ்சு போனான். உண்மையிலேயே இவன் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கான்? இப்படி இவன் யோசிக்க லீ இன்னமும் வெறுப்பேத்துற மாதிரி நிறைய விஷயத்த அங்க ஏத்தி வர்றான். ஆமா என்னப்பா உன்னால எவ்வளவுதான் பண்ண முடியுமா? குன்லின் சாக்கோட அந்த டெக்னிக் அதை நீ எப்படி கத்துக்கின? அப்படி என்ன தோக்கடிக்கணும்னு ஆசைப்பட்டா இது சுத்தமா பத்தாது. உன்னோட பவர்ஸை அதிக அளவுல நீ பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இல்லனா இது அந்த அளவுக்கு ஃபன்னா இருக்காது எனக்கு. இப்படி இவன் சொல்ல பயங்கரமா சாங்க்கு கடுப்பாவுது. அடே உனக்கு அவ்வளோ தைரியமா? என்னையே நீ ரொம்ப கீழ்த்தனமா பாக்குறியா? இப்படி இவன் சொல்லும் போது உன்னை சுத்தி ஒரு பயங்கரமான ஃபயர் அப்பியர் ஆகுது. பின்னாடி டாக்டர் அவங்க கத்துறாரு, அடே சாங் நீ என்ன ஒரு இடியட்டா? எதுனால இப்படி பண்ணிருக்க? ஏன்னா நீ பண்ற இந்த வேலையால லேபே மொத்தமா அழியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா லேப் அழிஞ்சு போனா அழிஞ்சு போகட்டும், அந்த பையனோட பவர் அது பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இந்த பையனோட கதையை சீக்கிரமா முடிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இந்த லேப் அழிஞ்சு போனாலும் பெருசா பிரச்சனை இல்லை. டாங் ஃபேங் ஃபேமிலி தான் இருக்கே, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை வச்சு லேபை சீக்கிரமா நம்மளால ரீபில்டு பண்ண முடியும். இப்படி சொல்லிட்டு பெரிய அளவுல அவன் ஃபயரை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். சைடில் ஒரு 2 பேரும் இருக்காங்க. அந்த பையனும் அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், ஆமா என்ன பண்ண இருக்க, சீக்கிரமா ஓடு. ஆமா நீ என்ன பேசுற? இந்த டைம்ல நம்ம சாங் கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்கு, அப்புறம் எதுக்காக நம்ம ஓடணும்? நீ என்ன பைத்தியமா? போன வாட்டி சாங்கால என்ன ஆச்சு அந்த விஷயம் உனக்கு தெரியாதா? போன வாட்டி ஏதோ ஒரு கேங்கும் நக்கெல்லாம் சாங் கிட்ட பண்ணிருக்கு. இதனால சாங்கு கடுப்பாயிட்டு அவனோட பவரை பெரிய அளவுல அங்க பயன்படுத்தினா அந்த பவர்னால எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. சீக்கிரமா நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு ஆனாம தான் நம்மளுக்கும் ஆகும். சாங்கு பெரிய ஃபயர் பால்ஸ் கிரியேட் பண்ணி பயங்கர வேகமா நம்ம ஹீரோ மேல தாக்குறான். ஆனா எதுவுமே அங்க நம்ம ஹீரோ மேல படவே இல்லை. அங்க ஸ்வாட வச்சு அவன் தாக்குறான். அத்த செகண்டே ஆளு டொமைன் அப்படின்னு ஒரு விஷயத்த அங்க பயன்படுத்த இடம் முழுக்க ஒரு வித்தியாசமான ஃபயர் அப்பியர் ஆகுது. அங்க வந்த ஸ்வாடம் ஒண்ணுமே இல்லாம ஆகுது. அங்க திரும்ப ஒரு சொடக்கு போடுறான். இதனால அவனை சுத்தி ஃபயர் டொர்னேடோ அப்படின்னு ஒரு விஷயமும் அங்க அப்பியர் ஆகுது. இந்த டெக்னிக்கை பத்தி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இத நீ டொமைன் அப்படின்னு சொல்லுவியா? சரி அப்பனா என்னோட டொமைனையும் உனக்கு காட்ட வேண்டியதா? ஸ்வாட் டொமைன் கோல்டு மூன் ஃப்ராஸ்ட் இப்படின்னு அவன் சொல்ல அந்த இடம் முழுக்க ஐசால் அப்படி நிரம்ப ஆரம்பிக்குது. இத்தனைக்கும் சாங்கோட ஒரு கால் அப்படியே உறைஞ்சு போகுது. எப்படி ஸ்டில் உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃப்ரீசிங் எபிலிட்டியா? அதுவும் என்னோட டொமைன் டெக்னிக்கை விட உன்னோட பவர்
அது பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஃபயர் டெக்னிக்கை பத்தி தான் வரும்போது கேட்குறான். ஃபயர் வச்சு சாக்கோட டெக்னிக்கை நீ எப்படி அடைஞ்ச சொல்லு. ஆமா, நீ என்ன யோசிக்கிற, இந்த மாதிரி நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கியா? அதுக்கு நான் விட்டாதானே. திடீர்னு ஆளோட உருவமே அப்படியே பயங்கரமா மாறி போகுது. அங்க இப்பதான் அவன் சொல்றான், நீதான் முதல் முறையா என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்ல பயன்படுத்துற அளவுக்கு கொண்டு போயிருக்க. நான் இருக்க இந்த ஸ்டேஜ்ல உன்னை என்னால அப்படியே பொசுக்க முடியும். உனக்கு நான் நரகம்னா என்னன்னு காட்டாம நான் விட போதில்ல. ஆனால் இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு இந்த டெக்னிக்கை பற்றியும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இது ஃபயர் வச்சு சாக்கோட 5வது லெவலில் இருக்க ஒரு டெக்னிக்கு ஏதாவது மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். பரவாயில்ல, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நீ இந்த டெக்னிக்கை என்கிட்ட காட்டுனா நானும் என்னோட ஒரு டாப்பான யங் அந்த டெக்னிக்கை உனக்கு காட்டுறேன். ஃபயர் வாட்சோட ட்ரூவான பாடியை நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இதோ வந்து பாரு அப்படின்னு சொல்ல பின்னாடி ஒரு மிகப்பெரிய உருவம் அப்பியர் ஆகும். அது கையில் ஒரு ஃப்ளேமிங் ஸ்வாடும் இருக்கு. இதை பார்க்குற சாங்கு பயங்கரமாக கடுப்பாகிறான். ஆமா, நீ என்ன யோசனை இருக்க, ஒன்றும் ஃபன் பண்ணுறதுக்கான டைம் இல்லை அங்கே இப்படின்னு ஆளு சொல்ல லீ கிரியேட் பண்ண அந்த உருவமும் பயங்கர வேகமாக ஒரே ஒரு தாக்குதலை ஒண்டி தான் அங்கே பண்ணோம். அடுத்த செகண்டே சாங்கோட தலையும் அப்படியே துண்டா போகுது. டாக்டரே ஒரு செகண்ட் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆமா சாங்கு, உனக்கு என்ன ஆச்சு? ஆல்ரெடி அவன் இறந்து போயிட்டான். ஆனா நீ கவலைப்படாத, அவன் எங்க போனானோ அதே பாதைக்கு உன்னையும் நான் சென்ட் பண்றேன். தம்பி, நீ இன்வென்சபிளா இருக்கிற, அதனால தான் உன்னால சாங்க தோக்கடிக்க முடிஞ்சது. ஆனா நீ சாகிறதுக்கு முன்னாடி என்னோட கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் அதை நீ பார்த்தே ஆகணும். இப்படின்னா ஒரு பட்டனை பிரஸ் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல யாரோ ஒருத்தங்க ஹீரோவையும் அந்த டாக்டரையும் டெம்பரேச்சரோட விஷயம்ல பாக்குற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. இந்த டாக்டர் கேஸ் சொன்ன கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் அந்த பர்சன் தான். ஆளு வாழெல்லாம் வச்சுக்கின்னு வரான். அங்க ஒரு மிகப்பெரிய உருவமும் அப்பியர் ஆவ நம்ம லீக் அங்க தெரியுது. இந்த டாக்டர் சொன்னது இந்த பர்சனை பத்தி தானே. ஆத்தியா, நான் சொன்ன கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் அது இவன் தான். நம்பர் 0, சீக்கிரம் எனக்காக இந்த லீசனை முச்சு விடு. லீ அந்த வித்தியாசமான பர்சனை பார்க்கும் போதே அங்க தெரியுது. இதுக்கு முன்னாடி லீக்கு வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயம் அங்க ஃபீல் ஆயிருக்கும். அந்த டோருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று பயங்கரமா இருக்கிற மாதிரி, வேற எதுவும் இல்லை, அது இதுதான் அப்படின்னு அங்க தெரியுது. அந்த பர்சன் பயங்கர வேகமா தாக்குறான். ஷீல்டை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணாலும் ஷீல்டு ஒரு சில செகண்ட்ல அப்படியே நொறுங்கி போகுது. லீசன் அந்த அட்டாக்கோட ப்ரெஷர்ல அப்படியே தூரமா போய் விழுறான். ஒரு செகண்ட் நம்ம ஹீரோவே ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. வேகமும் அதே மாதிரி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சைடு நம்ம லீ இதுக்கு முன்னாடி நிறையவே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அங்க பயன்படுத்திருப்பான். ஸோ எனர்ஜி அதிகமா ட்ரெயின் அவுட் ஆயிருக்கும். அதனால பேட்டில் சீக்கிரமா நான் முடிக்கணும். அங்க படுவேகமா நம்ம ஹீரோவை முச்சிடலான்னு பாயும். ஆனா நம்மால கரெக்டா நோட் பண்ணிட்டு டெலிபோர்ட் ஆகி பேக்ல வந்துடுறான். பேக்ல வந்துட்டு ஹவோரி ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். அதுவும் டைரக்டா அங்க படலான்னு போகும். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப வேகமா அந்த ஸ்வாடையே அசால்ட்டா அதில் பிடிக்க முடியுது. தம்பி, நான் சொல்லியே ஆகணும், ஒன்ஸ் இவன் உன்னை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். அந்த பர்சனும் ஸ்வாடை கையில வச்சுட்டு பயங்கர வேகமா தாக்குறான். ஸ்வாடும் டைரக்டா நம்ம ஹீரோவோட கை மேலேயே படும். ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் அங்க ஏற்படுது. ஆனா அப்பயும் அது வெற மாதிரி இல்ல, நம்ம ஹீரோ மேல பாஞ்சு பயங்கரமா குத்துன்னு குத்துது. டாக்டர் என்ன யோசிக்கிறானா, அவ்வளவுதான் லீசனோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறான். நல்லா பார்த்ததான் தெரியுது அந்த இடத்துல லீசனை காணும். இதனால அந்த பர்சனும் நம்ம லீசன் எங்க போனா அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா உண்மையிலேயே லீசன் பின்னாடி தான் இருக்கான். உண்மையை சொன்னா உன்கிட்ட ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே இருக்கு. ஆனா ஆல்ரெடி நீ இறந்து போயிட்ட. உன்னை ஃபைட்டுக்காக ஒரு பப்பெட் மாதிரி இவங்க கட்டுப்படுத்துறாங்க. இது ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கு. ஆனா எதுக்குமே நீ கவலைப்பட வேணாம், அதான் நான் இருக்கல, என்னால உன்னை ஃப்ரீ ஆக்க முடியும். ஹவோர் யூ ஸ்வாட் டெக்னிக் அதை திரும்பவும் ஆளு பயன்படுத்துறான். இந்த வாட்டி அட்டாக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க தாக்குன அடுத்த செகண்டே ஏகப்பட்ட பேர்ட்ஸும் அதோட உடம்பு அப்படி குத்தி கிழிக்குது. அங்கே அதோட கதையும் முடியுது. டாக்டர், நெக்ஸ்ட் நீ தான். தம்பி, அதுக்குள்ள என்ன அவசரம், ஏன்னா விஷயம் முடியல. நீ என்ன யோசிக்கிற, இருக்கிறதுலயே ரொம்ப ப்ரௌடஸ்ட் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட், அதை அவ்வளோ சீக்கிரத்துல உன்னால டிஃபீட் பண்ண முடியும்னு யோசிக்கிறியா? கொஞ்சம் பின்னாடி பாரு. பின்னாடி அந்த பர்சன் இன்னமும் சாகல. எங்கெங்க தாக்கனானோ எல்லாமே அப்படியே ரீஜெனரேட் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வந்து லீசனோட வேகம் அதிகமா இருக்கனால ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறான். தப்பிச்ச அடுத்த செகண்டே 9 சன் அப்படின்னு ஒரு டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். ஆளோட வேகம் இதனால ரொம்ப அதிகமாயிது. ஒரு சில செகண்ட்ல ஆளு முன்னால இருந்து பின்னாடி வந்துடுறான். வந்த வேகத்திலேயே ஒரு பயங்கரமான போடு போட்டிருப்பான். அங்க தலையில இருந்து நெஞ்சு வரைக்கும் அப்படி கிழிஞ்சு போகுது. விடாம பயங்கரமா பத்திக்கு
தெரியுது. டாக்டர் யோசிக்கிறான் இந்த மாதிரி ரீஜெனரேட் ஆயிடும், நம்மளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு. ஆனா அங்க ரீஜெனரேஷனே ஆகல. ஆமா, என்ன இது, எதனால உன்னால ரீஜெனரேட்டே பண்ண முடியல? இப்பதான் நம்ம ஹீரோவே அங்க சொல்றான் ரீஜெனரேட் ஆக வாய்ப்பே இல்ல, நான் பண்ண அட்டாக் அப்படி ரீஜெனரேஷனுக்குலாம் அங்க வாய்ப்பே இல்ல. அதனால டாக்டர் அங்க பதற ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட இன்னமும் ஏகப்பட்ட டெஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணலான்னு போவேன். 10 செகண்டே நம்ம ஹீரோ கை அப்படியே வெட்டி விட்டுறான். அதனால ஆளு கை நாங்க கதற நம்ம ஹீரோ டைரக்டா முன்னாடி வந்து கேக்குறான், இந்த டெஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குல்ல, இதுங்களுக்கு எப்படி இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இதை சொல்லி தந்தது யாரு, நீயா இல்ல உனக்கும் மேல யாராச்சும் இருக்காங்களா? சொல்ற டெக்னிக் எல்லாம் வச்சு பார்த்தா அதாவது சூப்பர் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக், அதை பத்தி என்னை பேசுற? நான் ஒன்றும் இவங்களுக்கு டீச் பண்ணல. டாங் ஃபேங் ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க மூலமா இன்ஃபர்மேஷன் வரும், அதை வச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணேன். எனக்கு அதை தாண்டி எதுவும் தெரியாது. அதனால தயவு செஞ்சு என்ன போக விட்டுரு. அப்போனா ஸ்டில் உனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு, அதாவது உன்னால உயிரோட இருக்க முடியும்னு. ஏன்னா நிறையவே இன்னசென்ட்டான உயிர்களை நீ எத்திருக்க. இப்படி இருக்கும் போது எப்படி உன்னை உயிரோட என்னால விட முடியும்? அதனால நிம்மதியா செத்துப்போ. அதே மாதிரி கவலைப்பட வேணாம். நீ இறந்து போனதுக்கப்புறம் உன் கூட டாங் ஃபேங் ஃபேமிலியும் கண்டிப்பா உன்னை தேடி வரும். இதே மாதிரி அவங்க எல்லாரோட கதையும் முடியுது. அங்க லீக்கு இப்பதான் ஒரு விஷயமும் புரியுது, இங்க இருக்கிற சூப்பர் பவர்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டாங் ஃபேங் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் இப்படிப்பட்ட பவர்ஸை அடைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பத்தி கு ஃபேமிலிக்கு நான் சொல்லணும். அங்க இப்படி நம்மளால யோசிக்கும் போது அங்க பிரெயின் அப்படின்னு அந்த பிக்கும் பயங்கரமா கத்தின்னு இருக்கும். நம்ம ஹீரோவும் இங்கதான் ஏகப்பட்ட டெட் பாடிஸ் இருக்குல்ல, அது அங்க இருக்கிற பாடிஸை சாப்பிடும் போது நம்ம ஹீரோ இந்த கேவை பார்த்து யோசிக்கிறான். இந்த கேவ் ஒரு பழமையான கேவா எனக்கு தெரியுது. டாங் ஃபேங் ஃபேமிலி இந்த கேவை கட்டியிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இப்போவும் எனக்கு தெரியல இந்த டிமானிக் கல்டிவேஷன் அது எங்கிருந்து வந்துச்சு. அங்க அது தேடி போகும்போது திடீர்னு அந்த பிக்கும் வந்து இழுக்குது. திரும்ப அது பிரெயின் அப்படின்னு சொல்லு இருக்கும். அங்க நம்ம ஆளுக்கு புரியல, அது வேற வித்தியாசமா ஸ்மைல் பண்ணிக்கினே சொல்லுமா. இதனால என்ன விஷயம் அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த பிக் சொல்ற இடத்துக்கே அவன் போறான். இடம் முழுக்க இறந்து போன ஆளுங்க தான் இருக்காங்க. என்ன ஜாம்பி மாதிரி அவங்க தெரியுறாங்க. அதுலயே லீக் தெரியுது. ஏதோ ஒரு வகையில எல்லாருமே இங்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்க. இவங்க உடம்புல இருக்க சோல், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே உரியப்பட்டிருக்கு. நல்லா முன்னாடி போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பாட்டு இருக்கு. இது 100 கோஸ்ட் ஃபர்னஸா. இதுக்குள்ளதான் மக்களை போட்டு எரிப்பாங்க. மக்களை எரிக்கும் போது அவங்களோட பவர், சோலு எல்லாமே இதுல வந்து மாட்டிக்கும். இப்படி எல்லாமே மாட்டிக்கும் போது கடைசியா ஒரு டிமானிக் ஆர்ட் இதுல இருந்து வெளியே வரும். அந்த டிமானிக் ஆர்ட்டை தான் இந்த ஆளுங்க அடையிறாங்க. அதுதான் அவங்க பயன்படுத்தினாங்களே. அங்க இப்பதான் லீக்கு புரியுது பிக் எதுக்காக நம்ம ஹீரோவை இங்க கொண்டு வந்திருக்குன்னு. நான் இந்த மிகப்பெரிய ஃபர்னஸ் இருக்குல்ல, இதால டிவோர் பண்ண முடியும். ஆனா என்ன ஒண்ணு, அதோட சைஸும் பவரும் ரொம்ப அதிகமா இருக்கு. பண்றது கஷ்டமான விஷயம். அதுக்கு என்னோட ஹெல்ப் வேணும். அதானே நீ தான் இதை ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். உன்னோட முயற்சியை நீ விடாத. நான் இங்க இருக்கிற ஜாம்பிஸை பாத்துக்கிறேன், நீ வந்து அதை பாத்துக்கோ. அந்த ஃபர்னஸ் அளவுக்கு இதுக்கு அங்க பவர்லாம் இல்ல. இந்த அளவு சண்டை போடுறதுக்கு அது ஒரு பெரிய பிகம் மாதிரி அப்படியே பிடிக்கிறதுக்கு போது அந்த ஃபர்னஸும் சும்மா இல்ல, பயங்கரமான ஆறாவோட பெருசாகி அப்படியே வயிற்றே கடிக்க ஆரம்பிக்குது. இதனால பிகும் கத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்து சொல்றான், என்ன அதுக்குள்ள மர்சிக்காக கெஞ்சுற போலியே, இதுக்கே இப்படின்னா எப்படி? ஏன்னா வாழ்க்கையில இன்னமும் நிறைய விஷயத்த பார்க்கணும். ஒரு பாதைனா டேஞ்சரான விஷயம் வரதான் செய்யும். நம்ம தான் எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி போகணும். ஏன்னா யோசிச்சு பாரு, முன்னாடி இருக்கிறது ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண ஒரு ஃபர்னஸ் தான். ஆனா நீ அப்படி இல்லை, நீ நேச்சரால கிரியேட் செய்யப்பட்டிருக்க. அப்படி இருக்கும் போது ஒரு ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண அந்த ஃபர்னஸ் மூலமா தோத்து போனோமா? உன்னால முடியும். நேச்சரோட எனர்ஜியை கேதர் பண்ண. இப்படி யோசிக்காத, இது ஒன்றும் உன்னோட ஃபைனல் பேட்டில் இல்ல. அதே மாதிரி இங்க ஜாம்பியா இருக்கிற ஒரு பர்சனை பத்தி யோசிச்சு பாரு. அவங்க எல்லாருமே மூளையே இல்லாம ஜாம்பி மாதிரி கடைசியா இப்படியே தெரியணுமா என்ன? உன்னாலதான் அவங்க எல்லாரையுமே காப்பாற்ற முடியும். இதை கேட்கிற பிக்கும் பயங்கரமா மோட்டிவேட் ஆயிட்டு கடி நாங்க கடிக்க ஆரம்பிக்குத. பரவாயில்லையே, நான் சொன்ன விஷயம் அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நீயே பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். அங்க பிரெயின் அப்படின்னு சொல்லின்னு அது பயங்கரமா அங்க தாக்கினே இருக்கு. பொடியா ஆக்குற வரைக்கும் பிக் அங்க நிக்கவே இல்லை. இதே மாதிரி அதோட கதையை முடிய பிக் எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணிச்சு. பிக்கோட சைஸ் இப்ப பல மடங்கு ரொம்ப பெருசாயிடுச்சு. ஹேய் பரவாயில்ல, ஏன்னா நான் யோசிச்சதை விட நீ சீக்கிரமா அதை அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்ட. அதே மாதிரி உன்னோட ஸ்ட்ரென்த்தும் நல்லா இப்போ ஏறிச்சு. அது வேலையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை பூச்சிக்கின்னு பயங்கரமா அது கத்தின்னு இருக்கு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நம்ம ஹீரோவே ஒரு செகண்ட் ஆச்சரியமா வரான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் பிரெயின் அப்படின்னு தான் அது கத்துச்சு. ஆனா இப்போ இதால பேச முடியுது. அதோட இன்டெலிஜென்ஸும் இப்போ முன்ன இருந்ததை விட ரொம்ப அதிகமாயிடுச்சு. உருண்டையா ஏதோ ஒரு சோலுக்கான ஒரு பாலை கொடுக்குது.
இதை ஒண்டி நம்ம ஹீரோ போட்டா அவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி பெயினும் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஈவன் இறந்தே போகலாம், அதனால இதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். சீன் அப்படியே கூ ஃபேமிலியை நோக்கி வந்து வேன் கிட்ட அவன் நிறையவே இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருப்பான். அதுக்கேற்ற மாதிரியே அவரை பண்ணி இந்த டாங் ஃபேங் ஃபேமிலி என்னென்ன கிரைம் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே வசமாக மாட்டிக்கிச்சு. நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட ஒரு வார்னிங்கை கொடுக்குறான். அந்த டாங் ஃபேங் ஃபேமிலி உங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும், அகெயின் திரும்பவும் பண்ணி நிறைய பிரச்சனையை கிரியேட் பண்ணாதீங்க, ஏன்னா நான் விரும்பல திரும்பவும் இந்த விஷயம் ரிப்பீட் ஆகணும்னு. கண்டிப்பா எனக்கு தெரியும் என்ன விஷயத்த நான் பண்ணணும்னு. அங்க திடீர்னு பூனை பொண்ணோட கால் வரும். அங்க மூவை பத்தி தான் அவன் சொல்றான். மூ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கா, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். இப்படி சொல்லும் போது மூவும் கீழே கத்துற மாதிரிலாம் சவுண்டு கேக்குது. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. சீன் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மூ ஃபேமிலியில ஆக்சுவலா அங்க என்ன இருக்கும்னா, மூ நடந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்றான். இந்த மாதிரிலாம் ஆச்சு, டாங் ஃபேங் ஃபேமிலி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இருக்காங்க, அதுக்கு பிரதர் இவன் வந்து சப்போர்ட் பண்ணிருக்கான், ஈவன் என்னை அங்க சென்ட் பண்ணான். நான் இதை கேட்கிற அப்பா அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணல. இப்பதான் அங்க பிரதரே சொல்றாரு, நீ என்ன யோசிக்கிற, இந்த விஷயத்தை பத்தி அவருக்கு தெரியாது அப்படின்னு யோசிக்கிறியா, நடக்கிற ஒரு விஷயமும் அவருக்கு தெரியும், அதே மாதிரி இதுக்கு அவரு ஒத்துக்கவும் செஞ்சாரு. ஆனா எதுக்கு சொந்த அப்பா எதுக்காக இந்த விஷயத்த பண்றதுக்கு ஒத்துக்கினாரு? அடு என்ன நீ பேசின்னு இருக்க, டாங் ஃபேங் ஃபேமிலி ஏகப்பட்ட ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிருக்க, அதனால மூ ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி தான் இப்படி பண்ணுச்சு. அதே மாதிரி ஹேஸ் த மூ ஃபேமிலியோட மெம்பரா நீ வந்து நம்ம ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது ஒரு ஹானர் மாதிரி, அதனால இதை ஒன்றும் நீ தப்பா எடுத்துக்க வேணாம். இப்பயாச்சும் புரியுதா சிஸ்டர்? அதாவது இது ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இதுக்கு பின்னாடி குட்டான இன்டென்ஷன் இருக்கு. அட எதுக்காக என்ன நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பாத்தீங்க, எனக்கு பதிலா பிரதரையும் உங்களால பண்ண முடியும், ஆனா எதுக்காக என்ன அப்படி பண்ணீங்க, ஏன்னா நான் வந்து ஒரு உமன் அதனால தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை விட சாட்டியை வச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறாரு. ஆமா, யாரு சொன்னா சாக்ரிஃபைஸ் அவன் பண்ணலன்னு? ஆல்ரெடி அவங்க ஒய்ஃப் இறந்து போயும் அவங்களோட பாடியை அங்க சென்ட் பண்ணா, சாக்ரிஃபைஸா? நீ என்னன்னா இப்படி பேசின்னு இருக்க? சீக்கிரம் இந்த பொண்ணை பிடிங்க, என்னோட டாட்டரா, நான் சொல்ற பேச்சை இவ கேட்கல, அதனால பர்சனலா இதுக்கப்புறமும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்றதுக்கு நான் டாங் ஃபேங் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண போறேன், சீக்கிரமா இவளை கொண்டு போங்க. எல்லாத்தையுமே பூனை பொண்ணும் டாப்ல இருந்து பாக்குறா. என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம், ஏன்னா ஃபாதரே தன்னோட டாட்டரை டாங் ஃபேங் ஃபேமிலியோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக சென்ட் பண்றாரா? சரி, இதை வந்து சீக்கிரமா நான் மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஹலோ மாஸ்டர், இங்க வந்து பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு மூக்கு, அதனால சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு அவ கத்திட்டு காலை கட் பண்ணி விட, இந்த சவுண்டு தான் கடைசியா நம்ம ஹீரோக்கு கேட்டிருக்கோம். அங்க காட்ஸும் மூவை பிடிக்கலான்னு வர, மூ அங்க பயங்கரமா கடுப்பாவரா. நான் ஒன்னும் புலி பண்ண விட மாட்டேன். அந்த ரெண்டு பேருமே அவளோட பவரை வச்சு தூரமா பறக்க விட்டுறா. இதனால மூவோட பிரதரும், டேட் நீங்க கவலையே படாதீங்க, இது தெரிஞ்சு நான் தான் அவளுக்கு ரெஸ்பெக்ட்னா என்னன்னு சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். பிரதரும் அவனோட பவரை பயன்படுத்தி நம்ம மூ அப்படியே பிடிக்கலான்னு பாக்குறான். ஆனா மூ அங்க சூப்பர் பவர்ஸை டைல்ஸ் மேல பயன்படுத்தணும்னு ஏகப்பட்ட டைல்ஸும் அங்க அப்பியர் ஆகுது. அதனால மூவோட பிரதர் பண்ண விஷயமும் அப்படியே அங்க பிளாக் ஆகுது. பரவாயில்லையே, அந்த லீ அந்த ஆளை சந்திச்சக்கு அப்புறம் உன்னோட பவர் அது முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குன்னு இப்படி சொல்லாத, அவனுக்கும் உனக்கும் இடையில ஒரு அஃபேர் வந்து இருக்குன்னு. வாய மூடுங்க, தேவையில்லாம லீய ஏன் முன்னாடி இன்சல்ட் பண்ணாதீங்க இப்படி சொல்லிங்கன்னு கீழே இருக்க டைல்ஸ் அங்க இருக்கிற இடம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கின்னு ஒரு மிகப்பெரிய ரோபோட்டை அவ கிரியேட் பண்றா. இதை பாக்குற பிரதரும் அவனோட எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ண இந்த இடத்துல ஐஸ் அப்பியர் ஆகுது. உங்க மூக்கு சுத்தமா ஐடியா இல்ல எப்படி இவன் ஐஸ் பவரை ஆக்டிவேட் பண்ணான்னு. நாலு கிட்ட ஐஸ் பவர் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை, வேறமா ஒட்டு சம்மந்தப்பட்ட பவர் தான் இருந்துச்சு. இந்த பவர் இது வந்து எப்படி இவன் கிட்ட வந்திருக்கும்? மூ உனக்கு சுத்தமா ஐடியா இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு பவர் கேப் இருக்குன்னு. ஆனா கவலைப்பட வேணாம், நான் உனக்கு காட்டுறேன். இல்ல ஒரு ஐஸை வர வச்சு அதை ஒரு ஹேமரா மாத்தி பயங்கர வேகமா அந்த கோலமை தாக்குறான். கோலமை தாக்குன அத்த செகண்டே கோலமோட கால்ல இருந்து உடம்பு வரைக்கும் அப்படியே உறைஞ்சு போகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு தாக்கி மொத்தமா அது ஒரு கதையை முடிக்கிறான். இதனால அந்த கோலமும் அப்படியே சுக்குநூறா நொறுங்கி போகுது. இப்பயாச்சும் புரியுதா? டாங் ஃபேங் ஃபேமிலி அது ஆஃபரிங் பண்ணி எனக்கு இந்த மாதிரி பவர்ஸை கொடுத்துருக்கு, அதனால நீயும் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும். ஏன்னா சில பல விஷயத்தை இழந்தாதான் சில பல விஷயத்த அடைய முடியும். பின்னாடியே அப்பாவும் சொல்றாரு, உன்னோட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு, ஹியூமன் எக்ஸ்பெரிமெண்ட் இது மூலமா ஸ்ட்ரென்த்தை அதிக அளவுல ஏத்த முடியும். அதனால நீ மூ ஃபேமிலியோட மெம்பரா டாங் ஃபேங் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நம்ம மூ ஃபேமிலிக்காக உன்னோட உயிரை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். என்ன நீங்க சொல்லிருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து நான் பார்த்திருக்கேன், இந்த மூ ஃபேமிலியில சந்தோஷம்னு ஒண்ணு இருந்ததே இல்லை. மற்றவங்க எல்லாருமே ஃபேமிலி கூட அப்பா கூட எல்லாரும் கூடயும்
சந்தோஷமா இருக்கும் போது நான் அப்படி இருந்ததே இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் அமையவே இல்லை. ஈவன் கடின உழைப்பை போட்டு 100க்கு 100 மார்க் ஏத்தாலும் எல்லா டைமும் அண்ணன் அவனை தான் நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா படிப்பு ஒண்டி இல்லாம மற்ற விஷயத்துலயும் நான் ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு சொல்லி நிறையவே நான் ட்ரைனிங் பண்ணேன். ஸோ இப்பயாச்சு நான் ஸ்ட்ராங் ஆனக்கப்புறம் உங்களோட அட்டென்ஷன் அது என்கிட்ட வரும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னை ஒரு துளி நீங்க கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா என்னதான் நான் ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறினாலும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாமே. நான் ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி தானே இருக்கேன் உங்க கணக்கு. கேட்குற பிரதரும் பயங்கரமா அங்க கத்துறான். ஹேய், நீ தேவையில்லாம நிறைய பேசுற, வாயை மூடுறது நல்லதா இருக்கும். பின்னாடியே அப்பாவும் இப்பதான் சொல்றாரு, உனக்கு புரியலன்னு நினைக்கிறமோ. ஏன்னா பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த அளவுக்கு மூளை இருக்காது. அதே மாதிரி நிறைய விஷயத்த அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அதனால நீ உயிரோட டாங்ஃபேங் ஃபேமிலிக்கு சாக்ரிஃபைஸ் ஆகுறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சொன்னா கேளுமா. ஃபாதர், நீங்க கவலைப்பட வேணாம். இவளோட கையை நான் ஃப்ரீஸ் ஆக்கி எப்படி வெட்டிடுறேன். வெட்டினக்கு அப்புறமும் அவளோட உயிர் இருக்கும். அதுக்கப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்றதுல பிரச்சனை இருக்காது. அங்க மூவோட கையை ஃப்ரீஸ் ஆக்கி மொத்தமா உரைய வச்சிடலான்னு பிடிக்கலான்னு போகும்போது யாரோ ஒருத்தங்க கையை பிடிக்க, இதனால அப்பாவும் பிரதரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. யாருன்னு பார்த்தா லீ தான். நீ எல்லையை மீறி ரொம்ப அதிகமாக போற, இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறதுக்கான டைம் இப்படின்னு நாங்கள் சொல்ல எங்கே அந்த எபிசோட முடியுது. இப்போதான் லீசா நீங்கள் வந்திருக்கான். இதனால இவங்க 2 பேரோட நிலைமை என்ன ஆகுமோ எல்லாத்துக்கான பதிலும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரியும். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.